கிச்சன். இன்னைக்கு நம்ம அவன் இல்லாமையே வீட்லயே தந்தூரி சிக்கன் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஹோட்டலில் பண்ணுற தந்தூரி மாதிரி சுட்ட வாசனை வர்றதுக்கு நான் ஒரு மெத்தட் வச்சுருக்கேன். வாங்க வீட்லயே நம்ம தந்தூரி சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தந்தூரி சிக்கனுக்கு நான் 3/4 கிலோ சிக்கன் வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். தந்தூரி சிக்கனுக்கு இது மாதிரி கட் பண்ணி வாங்கிக்கோங்க. நான் கடையிலேயே கட் பண்ணி தர சொல்லி வாங்கிட்டேன். இதுமாரி கட் பண்ணலைன்னா நீங்கள் வீட்டில் வந்து கட் பண்ணிக்கோங்க. இந்தமாதிரி நல்லா பெரிய பெரிய பீஸாக எடுத்துக்கோங்க தந்தூரி சிக்கனுக்கு, அப்போ தான் நல்லாயிருக்கும். தயிர் இந்த கப்பால் 1.5 கப்பு தயிர் போட்டுக்கிறேன். இதில் 1 கப்பு ஊற்றிக்கிறேன். இன்னொரு 1/2 கப்பு எடுத்துக்கிறேன். இன்னொரு 1/2 கப்பு ஊற்றிக்கிறேன். 2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அதுமாதிரி பார்த்து போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா இப்படி சேர்த்து நல்லா பிசைஞ்சு ஊற வச்சிடலாம். இந்த மசாலாவை எடுத்து இந்த உருளையெல்லாம் அந்த கட் பண்ணது உருளையெல்லாம் நல்லா தடவி வச்சுருங்க. அப்போ தான் மசாலா உள்ளே இறங்கி நல்லா இருக்கும். இந்தமாரி இந்த கட் பண்ண இடத்துலலாம் இந்த மசாலாவை எடுத்து இப்படி தடவிடுங்க. இந்த மாதிரி நல்லா பரட்டி வச்சுருங்க. இது 1/2 மணி நேரம் இப்படியே ஊறட்டும். 1/2 மணி நேரம் கழித்து நம்ம வறுத்துடலாம். சிக்கன் ஊற வச்சு நம்ம இப்போ 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம வறுத்துடலாம். இப்போது இதில் 3 டீஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம். கொஞ்சமாக பட்டர் போடுறேன். பட்டர் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் தான், வேணான்னா விட்டுடுங்க. லோ ஃப்ளேமில் வச்சே வேக விடுங்க. அப்போ தான் உள்ளே இருக்கிறதெல்லாம் நல்லா வேகும். இது இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. திருப்பி போட்டுருங்க. ரெண்டு நிமிஷத்துக்கு ஒரு தடவை மேலே திருப்பி விட்டுருங்க. அப்போ தான் வந்து ஈவனாக வேகும். இது இது 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வறுத்துருச்சு. உள்ளெல்லாம் நல்லா வெந்துருச்சு. எண்ணெய் கொஞ்சம் கம்மியாகவே விட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா ட்ரையாக நல்லா வேகும். இது நல்லா வெந்துருச்சு பாருங்க. இப்போ இதை எடுத்துடலாம். மிச்சம் இருக்கிறத நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாங்க. தந்தூரியோட ஸ்பெஷலே ஒரு மாதிரி சுட்ட அந்த வாட்டின வாசனை வரும். சுட்ட வாசனை. அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ இந்த மாதிரி ஒரு கறி துண்டு எடுத்து சூடு பண்ணிக்கலாம். இது நல்லா கங்காயிடுச்சு. இதை பாருங்க. அதுமாரி நல்லா கங்காயிடணும். இது இப்போ நம்ம சிக்கன் மேலே வைக்க போகிறோம். எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு சின்ன கிண்ணத்தில் இந்த கங்கை போட்டு இப்படி வச்சிடலாம். இப்போ இதில் 2-3 சொட்டு எண்ணெய் விட்டுடலாம். புகை நல்லா வருது பாருங்க. அப்போ மூடி போட்டு மூடிடணும். தட்டு அசையாமல் இருக்கிறதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி வச்சு பவுலில் வச்சுருக்கேன். 2 நிமிஷம் இப்படியே இருக்கட்டும். இப்போ இதை எடுத்து பார்த்துடலாம். பாருங்க நல்லா புகையா சூப்பராக வருது பாருங்க. இந்த கங்கை வந்து வெளில எடுத்துடலாம். நம்மளோட தந்தூரி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட தந்தூரி சிக்கன் அவன் எல்லாமே ரெடி பண்ணிட்டோம். நீங்கள் தவாலே இந்த மாதிரி பண்ணிக்கலாம். தந்தூரி சிக்கன் ரொம்ப ஈஸியான மெத்தட். இது நீங்கள் ஈஸியாக பண்ணிக்கலாம். ரொம்ப சீக்கிரம் ஆகிடும் அந்த தந்தூரி சிக்கன். நீங்கள் வீட்டில் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முருகஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.